ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சாரதி காயு. நான் இன்னைக்கு குக்கிங் வீடியோ தான் போஸ்ட் பண்றேன். குக்கிங் வீடியோல பாத்தீங்கன்னா எக் வெஜிடபிள் தோசை தான் செய்ய போறோம். இந்த எக் வெஜிடபிள் தோசை எப்படி செய்யறோம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் யூஸ் பண்றதுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. தேவையான பொருட்கள்: வல்லாரக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, முட்டை 1, பீட்ரூட் சிறிதளவு தோல் சீவி எடுத்துக்கோங்க, கேரட்டு சிறிதளவு தோல் சீவி எடுத்துக்கோங்க, பெப்பர் தூள் தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த 8 பொருட்களை வச்சுதான் எக் வெஜிடபிள் தோசை செய்ய போறோம். இந்த மாதிரி எக் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எக் வெஜிடபிள் தோசை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேரட்டு, வெங்காயம், பீட்ரூட் பொடி பொடி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்ல எக் உடைச்சு ஊத்திக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப நறுக்கி வச்ச வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு, வல்லாரக்கீரை போட்டு நாளையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்ப தோசைக்கல்ல அடுப்புல வச்சுட்டு 2 கரண்டி மாவு ஊத்திக்கலாம். மொந்த மாவு இல்லாம நைஸா இல்லாம மீடியமா ஊத்திக்கோங்க. இப்ப சுத்தி இந்த எண்ணெய் ஆயில் விட்டுக்கலாம். இப்ப நறுக்கி வச்ச வெங்காயம் மேல அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்ப கேரட்டை தூவி விட்டுக்கலாம். பீட்ரூட்டை தூவி விட்டுக்கலாம். வல்லாரக்கீரை இதெல்லாம் கலக்கி வச்சதை எடுத்து இப்ப தோசை மேல அப்படியே ரவுண்டா ஊத்திக்கலாம். இப்ப ஸ்பூன் வச்சு லைட்டா தடவி விடுங்க, ரொம்ப அமுத்த வேண்டாம், மேலால தடவி விடுங்க. இப்ப மிளகாத்தூள் தூவிக்கலாம். லைட்டா பெப்பர் தூள் தூவிக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்ப இந்த நெய்யை சுத்தி அப்படியே நல்லா நைஸ் முறுமுறுன்னு வர்ற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வேகட்டும். பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன நெய் அப்படியே சுத்தி ரவுண்டா ஊத்துனங்கிட்ட அது வந்து அப்படியே முறுமுறு நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப திருப்பி எடுத்துக்கலாம். நம்மளோட எக் வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிருச்சு. நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ், எக் எல்லாம் நல்லா வெந்து எக் வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம எக் ஊத்துன மாதிரியும் தெரியாம வெஜிடபிள்ஸ் இல்லாம அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. விஷக்குட்டி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா தங்கம்? சூப்பரா இருக்கும், ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.